வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்கள் போவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு முக்கியமானதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு செகண்டை தாண்டானா பெரிய மூவ் இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்சைடு தான் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் தேர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு உண்டு. ஆனால் தேர்டை பிரேக் பண்ணால் தான் ஃபால்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்து சப்போர்ட் அப்சைடு தான் போகும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் செட்டப்பில் இருந்துச்சு. இது நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். இந்த லோ தான் லோவாக இருக்க வாய்ப்பு, அதனால் இந்த இடத்துக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேண்டிலே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச் இருக்கும்போதே நம்ம வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு தான். இந்த இடத்துல மார்க்கெட் இது பிரேக் பண்ணால் கீழே, இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மேலே. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கேருந்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் கொடுத்து நல்ல மூவ் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி நம்ம தான் சொல்லியிருந்தோம். இந்த தேர்ட் சப்போர்ட் அப்சைடு போக வாய்ப்பு, அது பிரேக் பண்ணாத இருக்குன்னு சொல்லி. ஆனால் இந்த இதில் பிரேக் கொடுத்தாங்க. அதுக்காக இந்த இடத்துல எல்லோ ஜோன் போட்டு நம்ம அந்த சொல்லியிருந்தோம். அதுலேயும் பேங்க் நிஃப்டிலையும் இந்த கேன்லாம் சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச் வரப்போ சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த ரேஞ்சுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவராக தான் வேலை செஞ்சுருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸ் நேற்று நம்ம வீடியோ கொடுக்கல, ஏன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சுன்னு நிப்பாட்டிட்டோம். சரி, ஓகே, நாளைக்கு நிஃப்டி என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த புல்லிஷ் கேண்டுக்குள்ளே தான் இன்சைடு. இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதை விட்டு வெளியே போகலை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டே இருக்குது. இப்போ நம்மகிட்டே சொல்லியிருந்தோம், அந்த கேண்டில் போட்டோன்னே சொல்லியிருந்தோம் நம்ம இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. இதை விட்டு எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரக்ஷன் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து அதை ரேஞ்சு தான் லோவில் மட்டும் லேசாக பிரேக் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணல, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இது டே கேண்டில் செட் அப்படி பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய புல்லிஷ் எதிர்பார்க்கலாம், லோவை பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இப்பயும் அதை தான் சொல்கிறோம். அதே செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து பெரிய மாற்றம் இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் இதே டைரெக்டாக சொல்லி ஆகணும், ஒரு வழி இல்லை. சரி, ஓகே. ஆனால் இதுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு மைனராக ட்ரெண்ட்லேயே நம்ம போட்டு பார்க்கலாம். அதுபடி பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு வரும். இதை போட்டோம்னா நாளைய பொறுத்தளவுக்கு அடுத்த கேண்டில் போட்டால் நாளைக்கு இந்த லோவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப்சைடு பண்ணிச்சுன்னா அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த இன்னையோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் லோ வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் இல்லை கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லோவில் கரெக்டாக சப்போர்ட் டபுள் பாட்டம் மாதிரி இன்னோட லோவில் சப்போர்ட் தானே மார்க்கெட் வந்து திருப்பி பார்த்தோம்னா இன்னோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன லெவல்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,881 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,962. தேர்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 25,062. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் 24,704 அப்படிங்கிறது. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,597. தேர்டை பொறுத்தளவுக்கு 24,494 அப்படிங்கிறது இந்த டே கேண்டோட புல்லிஷ் கேண்டோட லோ. அந்த பிரேக் பண்ணது கொடுக்கல, நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள செட்டப் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாளை மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் மார்க்கெட் இருக்குது வாய்ப்பு. அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டு தான் மார்க்கெட் இருக்குது வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி தான் தெரியுது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே இருக்கும் போது சைட்வே செட்டப் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஒருவேளை ஓப்பன் ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்குது வாய்ப்பு. ஒருவேளை இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் அதாவது ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஓப்பன் வந்து இந்த இதுக்கு மேலே கேப்பப் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே கேப்பப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எவ்வளோ தூரம் பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போகிறது வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், தேர்டை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஷ்னு சொல்லிட்டு. இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் தான் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த இடம் போனாலும் திரும்பி செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை பெரிய கேப்பை பற்றி கொடுத்து மார்க்கெட் போனால் தான் வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரேஞ்சு பவுண்டு இல்லைனா சைட்வேஸ், ஒன்றும் ஃபுல் சைட்வேஸில் இருக்கும், இல்லைனா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ரேஞ்சு பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த செகண்டை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நம்ம கால் சைடும் ஒரு வாய்ப்பு இருக்கும், இல்லைனா புட் சைடும் வாய்ப்பு வந்து இது இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் பிரேக் பண்ணால் தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஏன்னா ஒரு கிளியரான செட்டப்பில் மார்க்கெட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா இந்த ஆல்டைம் ஹை தாண்டினா தான் மார்க்கெட்டில் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது அப்படி தான் இருக்குது. இந்த செட்டப் மாறாத வரைக்கும் பெரிய மாற்றம் இருக்காது. இந்த இடம் தாண்டணும்.
அப்படி இல்லை மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஹையாக தாண்டணும், அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் பார்த்தோம்னா இந்த ஆமாம் 56,100 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். அதாவது 54,500 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். 56,100 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அப்சைடு மூவ் இருக்கும். அதுக்கு இடையில இருந்து மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கான செட்டப்பை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான், அப்படி தான் தெரியுது மார்க்கெட். சரி ஓகே, 15 மினிட்ஸ் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 55,623 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 55,831 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹை 56,096. சரி ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 55,110 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி டேவோட லோவுக்கு கொஞ்சம் மேலே. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் வந்து 54,854. தேர்டை பொறுத்தளவுக்கு 54,597. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடு போனால் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் தானே செகண்ட் வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில வந்து நோ ட்ரேடிங் ஜோனோட சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ரேஞ்சு போயிட்டாலே மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறதோ அப்போ உள்ள செட்டப்புக்கு தான் மாறும். அதனால் நம்ம வந்து கிளியராக தானோட போயிடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடைக்காமல் இந்த ரேஞ்சு போனாலும் இவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணுவோம். இல்லை ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணுது மார்க்கெட் அப்படின்னாலும் இந்த ரேஞ்சு தான் இருக்கும். அப்படி சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஞ்ச் தான் இருக்குது வாய்ப்பு. அதாவது செகண்ட் ரெசன்ஸ் வரைக்கும் தான் மார்க்கெட் இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட் புள்ளி செட்டப்புக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். இது பிரேக் பண்ணால் நம்ம அடுத்த புள்ளிஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து டேவோட லோவை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான செட்டப் இருக்குது. அது ரொம்ப ஃபால் ஆக வாய்ப்பு இல்லை, இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது தான் இப்போ முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு தான் நிஃப்டிக்கும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்க மாதிரி இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது செகண்ட் ரெசன்ஸ் வரைக்கும். ஒருவேளை சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து தேர்ட் சப்போர்ட் வரைக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசன்ஸுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ரேஞ்சு பவுண்டா. சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு அதுவும் இந்த புள்ளி செட்டப்புக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இந்த ரேஞ்சை விட்டு வெளில வந்தால் மட்டும்தான் நிஃப்டி ஸ்டைலில் தான். இந்த கேண்டோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். பெருசாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ண பட்சத்தில். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த டே கேண்ட் செட்டப்படி பார்த்தா மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் நாளைக்கே இறங்கிட்டோம்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் தான் இருக்குது. நம்ம நிஃப்டியில் இது போட்டோம், அதே போல் தான் இருக்குது. மார்க்கெட் நாளைக்கே இறங்க வாய்ப்பு இல்லை. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 82,026 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 82,410 அப்படிங்கிறது செகண்ட் ரெசன்ஸ் இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக போன ஒரு சிங் ஹை 82,718ங்கிறது ஒரு ரீசெண்டாக போன ஒரு சிங்கோட ஹை. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு சிங் வச்சால அந்த ரேஞ்சு தான் ஃபஸ்ட் சப்போர்ட் எடுத்துக்கும். 81,261 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 80,890. தேர்டை பொறுத்தளவுக்கு 80,498. சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை செகண்ட் ரெசன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இந்த ரேஞ்ச் தொட்டால் திருப்பி அப்சைடு தான் போகும். நம்ம தான் ஒரு பாக்ஸ் போட்டுருந்தோம்ல செட்டப், அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு. அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் இப்போ இருக்க செட்டப்படி பார்த்தோம்னா நாளைக்கு ரேஞ்சு பவுண்டு அதெல்லாம் சைடு வேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இந்த மார்க்கெட் இந்த மிடிலெலாம் இருந்துச்சுன்னா மேலே ஃபஸ்ட்டு தரானா கீழே ஃபஸ்ட்டு தரானான்னு தெரியாது நமக்கு. ஓரளவு ஓப்பன் இந்த இடத்த கொடுக்குறான்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அப்புறம் திருப்பி இந்த ஆட்டி திருப்பி கீழே தொடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து பெரிய மூவ் இருக்காது. கரெக்டாக சப்போர்ட் லெவலில் தொட்டால் வேணால் ஒரு நம்ம ரேஞ்சு ஒரு மூவ் இருக்க வாய்ப்பு இருக்கும் முடிஞ்சு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஃப்ளாட்டாவோ இல்லைனா ஃப்ளாட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டில் பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூணுமே ஒரு டைப்பாக தான் இருக்க மாதிரி ஒரு கிளியராக இல்லை. அப்படி இருந்தாலே மார்க்கெட் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து சைடு வேஸில் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.